இப்போ பார்த்தீங்கன்னா விடியற்காலம் 3 மணி இருட்டில் தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறப்போ வசந்த் பார்த்தீங்களா, அனு வித் வசந்த் அவங்க வீடியோ பார்த்தேன். இவங்களுக்கு வந்து எதிரா நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இவங்க பண்ற செயல்கள்லாம் தவறுன்னு பேசிட்டு இருக்கேன். ஆனா, இப்போ அவருடைய வீடியோ ஒரு 18 நிமிஷம் தான் பார்த்தேன். அது மீதி இன்னும் பார்க்கணும். இப்போ நான் ஒரு அவசரமா கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எப்பவுமே நான் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி தான் போடுவேன். ஆனா, இந்த வீடியோ அவசரமா போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டக்குன்னு போட்டுருவேன். மறுபடியும் அவர் வீடியோ முழுமையா பார்த்துட்டு மறுபடியும் என்ன இது சம்மந்தமான விஷயங்கள் பேசணும். நான் வந்து அவங்களுக்கு எதிரா வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் கூட, அவங்க பண்றது தப்பு அப்டின்னா, தப்புன்னு சொல்லணும். இல்லையா, அந்த ஊர்ல அது அவரு சொல்றாரு, உள்ளூர்க்காரங்க அதுவும் குறிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ ஒருத்தர் இந்த மாரி ரொம்ப கொலை மிரட்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாரி, இப்ப இந்த வாசிச்சு காட்டுறேன்னு சொன்னாரு. அது எனக்கு டைம் இல்ல. டக்குன்னு இந்த வீடியோ போட்டுறணும். நான் வந்து எதிர்த்து வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் சரி, என்னுடைய மக்களா இருந்தாலும் சரி, குறிப்பா அனு வித் வசந்த் அவங்க ஒரு குடியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஊருக்காரங்க முழுக்க முழுக்க நீங்க சப்போர்ட் குடுக்கணும். அனு வித் வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா, வசந்தெல்லாம் வந்து நல்லவங்களோ, கெட்டவங்களோ அவங்களுடைய செயல் வேறையோ என்னமோ, அதுக்கு இது வந்து பனிஷ்மெண்ட்டா பண்ணக்கூடாது. அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு சட்டம் இருக்குது. புரியுதா இல்லைங்களா? அந்த மாரியான ஒரு ஸ்டெப்பு தான் எடுக்கணுமே தவிர, இந்த மாரி போய் அவங்கள மிரட்டுறதோ, கொலை மிரட்டல் பண்றதோங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அந்த ஊர்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பு குடுங்க. வேற யாரும் குடுக்க முடியாது. நீங்க வந்து கண்காணிங்க. அ அவங்க தப்பு பண்றாங்க அப்டின்னா நம்ம சொல்லலாம். அவங்கள திருந்த வைக்கலாம். அ அந்த மாரி தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குதோ, அது மாரி சொல்லலாமே தவிர, இந்த மாரி போய் ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாரும் வாழணும். நல்லபடியா வாழணும். இப்டி வந்து இப்படி ஒரு தவறான ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு பண்றேங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு என்ன சொல்றது, வசந்த் அவங்களுக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கண்டிப்பா கேமரா மாட்டுங்க. அது மட்டும் இல்லாம உங்க சொந்தக்காரங்க இந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள எல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்ல தங்க வச்சுக்குங்க. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லவங்களோ, கெட்டவங்களோங்கிறதெல்லாம் அப்புறம். ஏன்னா, சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வயசுல, வாலிப வயசுல என்ன பண்றதுன்னே தெரியாம சில பேர்ல ஏத்தி விட்டுருவாங்க. அத கேட்டுக்கிட்டு வந்து சில விஷயங்கள் இந்த மாரிலாம் பண்றாங்க அப்டின்னா, பெருசா ஒண்ணும் நடக்கலைனாலும் சரி, சின்னதா ஏதாவது நடக்கிறதா இருந்தாலும், அது உங்க குடும்பத்துக்கு தான் சேதமாகும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாரி விஷயத்துக்கு எதுவா இருந்தாலும் நீங்க முன்கூட்டியே எல்லாம் நான் வந்து வீடியோல போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து எச்சரிக்கையா வந்து இருங்க அப்டின்னு சொல்லி. ஆனா மனுஷனால வந்து பிரச்சனை வராது அப்டின்னு தான் நான் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணியிருந்தேன். இருந்தாலும் சரி, நீங்க வந்து தெளிவா கரெக்ட்டா இருந்துக்குங்க. குறிப்பா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து வசந்தவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா வசந்தவங்களுக்கு வர்ற பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். ஏன்னா செய்ய போறவங்க எந்த காரணம் அதாவது ஒருத்தர் வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த செய்றாங்க அப்டின்னா, அவங்க உண்மையாவே தெளிவான புத்தி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, தப்பே பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு தண்டனை குடுக்குறதுக்கு நெனைக்கிறவங்க நிச்சயமா தெளிவா இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. அதனால உங்க ஊர்ல அனு வித் வசந்த் அவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அந்த குடும்பத்துக்கு நீங்க தான் பாதுகாப்பு குடுக்கணும். அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோ, பணத்த ஏமாத்துறாங்களோ, ஏமாத்தலையோ அதெல்லாம் அப்புறம். அதெல்லாம் வேற மாரி விஷயங்கள். அத வந்து ஒரு செயல வந்து தப்புன்னு பேசுறதுக்கு நீங்கலாம் பேசலாம். யார் வேணாலும் பேசலாம். அவங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சட்டம் இருக்குது. அந்த மாரியான விஷயங்கள் மட்டும் தான் பண்ணணுமே தவிர, இந்த மாரி தவறான விஷயத்த தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒருவேள அந்த மாரி பண்றவங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் வேற குடுக்குறேன்னு சொன்னாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபோன் நம்பர் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், தயவு செஞ்சு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, மனைவி இருக்காங்க. எல்லாத்துக்கும் குடும்பம், குழந்தைன்னு இருக்காங்க. அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம ஒருத்தருக்கு புத்தி சொல்லலாம். ஒரு வேள நீங்க வந்து அந்த ஃபோன் பண்ணி பேசுறாரு இல்லைங்களா? அவரு நேரடியா கூட போயி அவங்ககிட்ட வந்து இந்த மாரி தப்பு, இந்த மாரிலாம் பண்ணாத. அவரு என்ன மனசுல நெனைக்கிறாரோ, அது ஃபோன்ல கூட சொல்லலாம். நேர்ல கூட போய் சொல்லலாம். ஆனா, அவரு வந்து அவங்களுடைய உயிருக்கு ஆபத்த ஏற்படுத்துற மாரி பேசுறது, செயல்படுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா, அவரு சொல்றாரு ஒரு நைட் டைம் வந்து ஒரு 4, 5 பேர் பைக்லலாம் வர்ற மாரி இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலான வேல. ஒரு குடும்பம்ங்க. அதெல்லாம் பாவம். அந்த மாரி விஷயங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அ அதுவும் குறிப்பா தமிழர்களா இருந்துட்டு அந்த மாரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. குறிப்பா வசந்தவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கண்டிப்பா கேமரா மாட்டுங்க. அ அதே மாரி அந்த ஊர்ல இருக்கிற உங்க ஊர்ல இருக்கிற அந்த ஊர்க்காரங்கலாம் தயவு செஞ்சு அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு குடுங்க. நான் மறுபடியும் அந்த வீடியோலாம் என்னன்னு பார்த்துட்டு வந்து, அடுத்து என்னுடைய மக்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இது வந்து இந்த மாரி விஷயங்கள யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில குறிப்பா வசந்தவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டா இருக்கணும். அதுதான் கரெக்ட்டு. அவங்க வந்து தப்பானவங்க, மோசமானவங்க
அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. இந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைச்சு கொண்டுட்டு போங்க. அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொரு நாளைக்கு அவங்களே உணரலாம். இல்லைன்னா அந்த தப்பு சொன்னால் கூட அவங்க திருத்திக்கலாம். ஆனால் தப்பே பண்ணாமல் கூட அவங்க இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது என்னென்னா, அவர் மிரட்டுறாரு இல்லையா, அவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்ககிட்ட உட்காந்து பேசி அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை சொல்லுங்கள். எடுத்து சொன்னால் ஒரு வேளை அவர் தரப்ப அவர் நியாயத்தை சொல்லுவார். இல்லைன்னா உங்களுக்கு பயந்துட்டா அந்த விஷயங்கள் செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் தவறான விஷயத்த கையில் எடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஜஃப்னாவில் இருக்கிறவங்க, வசந்தா அவங்க ஃபேமிலியை சுற்றி இருக்கிற அந்த ஊர்க்கார மக்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுங்க.